திமுகவின் பொதுச் செயலாளராகும் ஓபிஎஸ் ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு. தமிழக அரசியலில் பரபரப்பு. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தது ஏன் என்பது குறித்து ஓ பன்னீர்செல்வம் விளக்கமளித்துள்ளார். மேலும் அவர் திமுக அரசுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். இது அவருடைய ஆதரவாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இது குறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறியிருப்பதாவது: மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புக்கு திமுக இருக்கிறது. 5 ஆண்டுகால திமுக ஆட்சியின் சாதனைகளை மக்கள் அறிவார்கள். தமிழ்நாட்டுக்கே வழி பிறந்துள்ளது. ஸ்டாலினின் 5 ஆண்டுகால ஆட்சி நிறைவு பெற்றதற்கு வாழ்த்தினேன். மக்கள் மனதில் இருப்பதையே என் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் பேசினார். தமிழக சட்டசபை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்ற அறிவிப்பை விரைவில் வெளியிடுவேன் என ஓபிஎஸ் தெரிவித்திருந்த நிலையில் அவர் ஸ்டாலினை சந்தித்தது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கூட்டிய பொதுக்குழு உறுப்பினர்களால் ஓபிஎஸ், அவருடைய மகன் ரவீந்திரநாத் உள்ளிட்டோர் அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டனர். இந்த நிலையில் அவர் அதிமுகவில் மீண்டும் இணைய பல்வேறு பகிரத பிரச்சனைகளை செய்து பார்த்தார். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக இருக்கிறார். அதாவது சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரனை அதிமுகவில் சேர்க்க மாட்டோம் என்றும், டிடிவி தினகரன் அமமுக என்ற கட்சியை நடத்தி வருவதால் அவர் என்டிஏ கூட்டணியில் இணைந்துள்ளார். இதனால் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை வரவேற்று நட்பு பாராட்டினார். இந்த நிலையில் ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளர்களான மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் ஆகியோர் திமுகவில் இணைந்துவிட்டனர். இந்த நிலையில் ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிப்பாரா, இல்லை தன்னுடைய அதிமுக தொண்டர்கள் மீட்பு கழகம் என்ற அமைப்பின் பேரில் திமுகவுடன் கூட்டணி வைப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்தது. கடந்த மாதம் இந்த ஆண்டின் முதல் சட்டசபை கூடிய போது கூட அப்பாவு அறையில் அமைச்சர் சேகர் பாபுவுடன் ஓபிஎஸ் ஆலோசனை நடத்தியிருந்தார். அதன் பிறகும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அந்த பேச்சுக்கள் அப்படியே இருந்தன. இந்த நிலையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கலை ஒட்டி சட்டசபை கூட்டத்தொடர் நடந்து வந்தது. இன்றைய தினம் கூட்டத்தொடரை அதிமுக எம்எல்ஏக்கள் புறக்கணித்தனர். இருந்தாலும் ஓபிஎஸும் அவருடைய ஆதரவு எம்எல்ஏமான ஐயப்பனும் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த கூட்டத்தொடருக்கு இடையே சட்டசபை வளாகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்த ஓபிஎஸ் ஆலோசனை நடத்தினார். அவருடைய மகனும் அதிமுக முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத்துடன் சென்றிருந்தார். அதுபோல் சபாநாயகர் அப்பாவுவையும் ஓபிஎஸ் சந்தித்து பேசியுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட தேமுதிக திடீர் ட்விஸ்டாக திமுக கூட்டணியில் இணைந்துவிட்டது. இந்த நிலையில் ஓபிஎஸ்ஸின் சந்திப்பை பார்க்கும் போது உடன் இருக்கும் சில ஆதரவாளர்களை தக்க வைத்துக் கொள்ள திமுக கூட்டணியில் இணைவாரா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது. திமுகவுடன் கூட்டணி வைத்தால் தன்னுடைய மகனுக்கு ராஜ்யசபா சீட் கேட்டாரா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இந்த முறை எப்படியாவது ஓபிஎஸ் தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்து தேர்தலில் கணிசமான வெற்றியை பெற வேண்டும். அப்போதுதான் அவருடைய அரசியல் செழிப்பாக இருக்கும். இல்லாவிட்டால் அஸ்தமனமாகும் என்பதில் சந்தேகமில்லை என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். மேலும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து முதலமைச்சரை அவருடைய அறையில் சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் சுமார் 10 நிமிடங்கள் பேசியுள்ளார். இதேபோல சட்டப்பேரவையில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு அதிமுக எம்எல்ஏ ஐயப்பன், எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் ஆசையோடு மீண்டும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வர வேண்டும் என நானும் ஓ பன்னீர்செல்வத்தின் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார்கள். இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் திமுகவில் இணைய சம்மதம் தெரிவித்து விட்டதாகவும் ஸ்டாலினும் இதற்கு உத்தரவாதம் கொடுத்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் ஓபிஎஸ்க்கு திமுகவில் என்ன பதவி என்பது குறித்து ஆலோசனை நடத்தி பிறகு அறிவிக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் தற்போது திமுகவின் மூத்த அமைச்சர் துரைமுருகன் உடல்நிலை கருதி அவர் ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவலும் பரவி வருகிறது. அந்த பதவியை ஓபிஎஸ்க்கு கொடுக்கலாமா என்பது குறித்து திமுக அமைச்சர்களிடம் ஆலோசனை நடத்தி ஸ்டாலின் முடிவெடுக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, முன்னாள் முதல்வர் கருணாநிதி காலத்திலிருந்தே அவருடைய பயணித்தவர்களில் மிகவும் முக்கியமானவர் துரைமுருகன். கே. அன்பழகன் மறைவுக்கு பிறகு அவர் வகித்து வந்த பொதுச் செயலாளர் பதவியில் துரைமுருகன் வகித்து வருகிறார். கடந்த 5 ஆண்டுகால இந்த பதவியில் இருந்து வரும் துரைமுருகனுக்கு அண்மை காலமாக உடல்நிலை அடிக்கடி பாதிக்கப்பட்டு அவர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றும் வருகிறார். கடந்த 11ஆம் தேதி கூட வீட்டில் வலிக்கு விழுந்ததால் அவருக்கு காயம் ஏற்பட்டு காலில் வலி ஏற்பட்டது. இதனால் அவர் சென்னை அப்போலோவில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டார். அவரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மூத்த அமைச்சர்கள் நேரில் சந்தித்துவிட்டு வந்தார்கள். துரைமுருகனின் உடல்நிலை சீராக இருந்தாலும் அவரை மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். அவர் கட்சி, மக்கள் பணி என தன்னுடைய உடலை வருத்தி கொள்ளாமல் ஓய்வெடுக்குமாறு மருத்துவர்கள் கூறிவிட்டார்களாம். இதனால்தான் தற்போது தமிழக சட்டசபையில் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து வரும் நிலையில் கூட அவரால் வர முடியவில்லை. மேலும் பொதுவெளியில் கூட அவர் வருவது என்பது கடினமாகிவிட்டது. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் இந்த சூழ்நிலை
சூழ்நிலையில் திமுக பொதுச் செயலாளரின் பங்கு அளப்பரியது. தற்போது அந்த பதவியில் இருக்கும் துரைமுருகனால் முன்பு போல் செயல்பட முடியாது. அதே நேரத்தில் அவரை விட சிறப்பாக செயல்படுவோரும் வேறு யாரும் இல்லை என்பது முதல்வரின் எண்ணம். ஆனால் எல்லாவற்றையும் விட துரைமுருகனின் உடல்நலனும் முக்கியம். இதனால் என்ன செய்யலாம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். தேர்தல் தேதி இன்னும் 15 நாட்களில் அறிவிக்கப்பட்டுவிடும். கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும். திமுக போட்டியிட வேண்டிய தொகுதிகள், வேட்பாளர்கள் ஆகியவற்றையும் தேர்வு செய்ய வேண்டும். வேட்புமனு தாக்கல், வேட்பாளர் நேர்காணல், வேட்பாளர்களுக்கான படிவத்தில் கையொப்பமிடும் அதிகாரம் உள்ளிட்டவையெல்லாம் பொதுச் செயலாளருக்குத்தான் உண்டு. ஆனால் அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவரால் இந்த பணிகளை எப்படி உடனடியாக முன்பு போல் ஓடி ஆடி செய்ய முடியாத நிலை உள்ளது. இதை கருத்தில் கொண்டு கட்சி விதிகளில் மாற்றம் செய்யலாம் என திமுக தலைமை ஆலோசனை செய்து வருகிறார்களாம். அதாவது பொதுச் செயலாளர் பதவியை கூடுதலாக கவனிக்குமாறு கட்சியின் நம்பிக்கைக்குரியவர்களிடம் ஒப்படைக்கவும் ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளாராம். அந்த நம்பிக்கைக்குரியவர்கள் என்றதும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நினைவுக்கு வருவது அவருடைய பாசமிகு தங்கை கனிமொழி, இன்னொருவர் TR பாலு. இவர்கள் இருவரில் ஒருவருக்கு இந்த கூடுதல் பொறுப்பு வழங்கப்படலாம் என்கிறார்கள். கனிமொழி துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். அதேபோல் TR பாலு பொருளாளராக இருக்கிறார். இன்னொரு புறம் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவருக்கு இந்த கூடுதல் பொறுப்பை கொடுக்கவும் யோசனை உள்ளதாம். அப்படி பார்த்தால் கனிமொழி, பொன்முடி, ராசா, அந்தியூர் செல்வராஜ், பெரியசாமி, திருச்சி சிவா, சாமிநாதன் ஆகியோர் திமுகவின் துணை பொதுச் செயலாளர்களாக உள்ளனர். இந்த எழுவரில் நம் குடும்ப உறுப்பினரான கனிமொழியும் இருப்பதால் எப்படி பார்த்தாலும் கனிமொழிக்கு இந்த பொறுப்பை வழங்கலாமா என யோசித்து வருகிறார் ஸ்டாலின். TR பாலுவும் ஸ்டாலினின் சாய்ஸ் லிஸ்டில் உள்ளாராம். எனவே இருவரில் யாருக்கு அந்த ஜாக்பாட் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் தனக்கு நெருங்கிய அமைச்சர்களையோ கனிமொழி அவர்களையோ பொதுச் செயலாளராக நியமித்தால் அது திமுகவிற்கு கடும் விமர்சனத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். குடும்ப ஆட்சி என்று மீண்டும் குரல் கொடுக்க தொடங்கி விடுவார்கள். இதனால் இந்த தேர்தல் முடிந்த பிறகு வேண்டும் என்றால் இந்த ஆலோசனை அமைத்து கொள்ளலாம். அதுவரையில் திமுகவின் பொதுச் செயலாளராக OPS அவர்களை நியமிக்கலாமா என்று கூட ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். ஏனென்றால் ஏற்கனவே அதிமுகவில் முதலமைச்சராக பணியாற்றிய அவருக்கு அனுபவமும் இருக்கிறது. மூத்த அரசியல்வாதியும் என்பதால் அவரை பொதுச் செயலாளராக திமுக திட்டமிட்டு வருவதாக ஒரு தகவல் பரவி வருகிறது. ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரவில்லை. ஏனென்றால் தற்போதைய சூழ்நிலையில் பொதுச் செயலாளராக யாரை நியமித்தாலும் அது மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய வகையில் பேசப்படும். திமுகவிற்கு அது நெகட்டிவாக அமைந்தால் எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமாக அமைந்துவிடும் என்ற ஒரு காரணத்தினால் OPS அவர்களை திமுகவின் பொதுச் செயலாளராக நியமிக்கலாம் என்று ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதனால்தான் இது குறித்து கடந்த 2 நாட்களாக ரகசிய ஆலோசனையும் நடத்தப்பட்டும் வருகிறது. அப்படி OPS அவர்கள் திமுகவில் இணைவது உறுதி என்றால் விரைவில் அண்ணா அறிவாலயம் நேரில் சென்று மிக பிரமாண்டமாக விழா நடத்தி OPS அவர்களை திமுகவில் இணைப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையே அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்க, அதிமுக பாஜகவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் ஸ்டாலின் எடுத்த இந்த முடிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.